வருஷம் முன்னாடி கூகுளோட நெக்ஸஸ் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளாக்ஷிப் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு சாம்சங்கோ எல்ஜியோ அந்த ப்ரைஸில் இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்க்கு தரமான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்சல்ஸ்க்கு மாறையில் கூகுள் என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸஸில் நாங்கள் ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் எதுவுமே இல்லாமல் எங்கள் டாப் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சாம்சங் எல்ஜி அந்த ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸிங்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். நாங்களும் அதுக்கு மேட்ச் பண்ணி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாமல் தர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரில. பிக்சல் 5லாம் பார்த்தீங்கன்னா 765G மிட்ரேஞ்ச் சிப்போட வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கையில் கொஞ்சம் ஒரு குழப்பத்தில் தான் ஓட்டிகிட்டு இருந்துச்சு பிக்சல் லைனை. பட் இப்போ கூகுள் 2 புது பிக்சல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 6, பிக்சல் 6 ப்ரோ. இது ரெண்டும் டோட்டல் 100% ஃப்ளாக்ஷிப், எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை பிக்சல் ஃபோன்ஸ் லான்ச்சுக்கு ஏன் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்கணும், இதில் என்ன தான் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல டிசைன் எடுத்தோன்னா எதுவும் ஐயோ இது சூப்பரான டிசைன், பார்த்தாலே என்ன ஃபோன் இதுன்னு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இங்கே வந்து டிசைனுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கூகுள் கொடுக்கல. அஃப்கோர்ஸ் அதுக்காக இந்த ஃபோன் வந்து நல்லா பில்ட் ஆகிருக்காது, கையில் நல்ல என்ஹான்ஸ் ஃபீல் கொடுக்காதுன்னு நான் சொல்ல. பட் அட்ராக்டிவ்னஸ் இங்கே ஒரு ப்ரையாரிட்டியாக இல்லை. பின்னாடி உள்ள அந்த கேமரா பம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமாக மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கலாய்க்கிறவங்க கலாய்க்க தான் போகிறாங்க. பட் ஜென்ரலாக கேமராஸ்னு வரையில் லுக்ஸை விடுங்க, ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரல் கொஞ்சம் அந்த மிட்ரேஞ்ச் பிக்சல் ஃபோன்ஸில் கூட சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு பிக்சல் 4 மொக்கையான ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்திருக்கு எப்போவுமே. ஸோ இந்த தடவை டோட்டல் ஆல் அவுட் ஃப்ளாக்ஷிப்க்கு போகையில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆன் ஸ்டேஜ் அவங்க ஷோகேஸ் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வருவோம், மற்ற ஸ்பெக்ஸை முதல்ல பார்ப்போம். பிக்சல் 6ல் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் 90 Hz ரிஃப்ரெஷோட, 6 ப்ரோவில் 6.7 இன்ச் குவாட் HD ப்ளஸ் AMOLED பேனல் 120 Hz ரிஃப்ரெஷோட. ரெண்டுத்துலேயுமே 120 Hz கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் சில பிராண்ட் சாம்சங், ஆப்பிள் எல்லாருமே அவங்களோட டாப் ஃப்ளாக்ஷிப்ஸில் மட்டும்தான் ஹை ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க, மற்றதெல்லாம் 60 Hz தான் கொடுக்குறாங்க. ஸோ கூகுள் இங்கே 90 Hz கொடுத்துருக்கிறதே ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்து Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் இருக்குது ரெண்டுத்துலையுமே. அதனால சில கண்டதுங்களாம் வந்து 3.5 ஃபீட்லேருந்து ட்ராப் பண்ணாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும் தெரியாது நம்மளுக்கு. மொத்தத்தில் Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் இருக்குமா, அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம ஆன் ஸ்டேஜ் பார்த்ததுலேருந்து டிஸ்பிளேஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன்லேருந்து ஓரளவு தான் சொல்ல முடியும். எனக்கு இங்கே என்ன ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஒரு 2K பேனல் கொடுக்குறாங்க 120 Hz. பட் பிக்சல் 2, பிக்சல் 3ல பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாட் HD பேனல்ஸில் ஓரளவுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. சில பேருக்கு வந்து ப்ளூ ஷிஃப்ட் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்குமா, இல்லை திருப்பியும் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எனிவே அதை பற்றி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கூகுள் வந்து மேஜரான வித்தியாசம் இங்கே என்னென்னா, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸ் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக எக்ஸினோஸ், ஹைசிலிக்கன், மீடியாடெக், ராக் சிப் இப்படிலாம் எதுவும் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பிள் மாதிரி அவங்களும் ஒரு கஸ்டம் சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டென்சர். இதனால அவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சிப் வந்து எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுங்கிறது மேனுஃபேக்சரர் சப்போர்ட்டை வச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம NVIDIA ஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட Android 4லையோ 5லையோ இது லான்ச் ஆச்சு ஷீல்ட் டிவி. இப்போ Android 10, 11 வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது NVIDIAவோட சொந்த டெக்ரா சிப், அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்களால அப்டேட் பண்ண முடியும். பட் குவால்காம் சிப் யூஸ் பண்ணல, அது எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் குவால்காமும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் எதுவுமே இங்கே கூகுளுக்கு கிடையாது. ஸோ 4 வருஷம் அப்டேட்டுக்கு பதிலாக 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக எத்தனை ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லலை, பட் எனிவே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, கண்டிப்பாக ட்விட்டர் எதுலையாவது உங்களுக்கு சொல்கிறேன். சிப் டிசைன் இப்போ இது வந்து TPU அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டென்சர் ப்ராசஸிங் யூனிட். இது ஏற்கனவே இந்த TPU சிப்ஸ் அவங்க டேட்டா சென்டர்ஸில் கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். அதை இப்போ மொபைலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹை பவர் கோர்ஸ், 2 மிட் பவர் கோர்ஸ், அப்புறம் 4 பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ். ஸோ மொத்தம் 8 கோர் இங்கே இருக்குது. அவங்க சொல்கிறது 765Gயோட 80% பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. 765G போன வருஷம் வந்து மிட்ரேஞ்ச் சிப், அது கூட கம்பேர் பண்ணுறது தெரில கைஸ். யூஸ் பண்ணி பார்க்கல தான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த டென்சர் ஷிப்பில் இப்போ கூகுள் பண்ணுறது என்னென்னா,
ஆக்சுவலாக அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோட மெஷின் லேர்னிங் இதுக்கு தான் எம்பசிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ CPU GPU ஹார்ஸ் பவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ இங்கே சில யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைவ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் இல்லை ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இது எல்லாத்துக்குமே மெஷின் லேர்னிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன்ஸில் காமிச்ச எல்லாமே ஓரளவுக்காவது ரியல் யூசேஜில் நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எல்லாருமே மாதிரி நாங்கள் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்குறோம், போன தடவையோட 10% அதிகம், இந்த தடவை 4 மெகா பிக்சல் அதிகம், இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா மேக்ரோ சென்சர் கொடுக்குறோம், இப்படிலாம் கதை ஓட்டாமல் ஆக்சுவலாக எண்ட் யூஸருக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் டெக்னாலஜி ஃபார்வர்ட் போகிறதுக்காக ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அவங்க சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த டென்சர் சிப் யூஸ் பண்ணி கூகுளால் சில கேமரா ஃபீச்சர்ஸும் அவங்க இப்போது லான்ச்சுக்கு முன்னாடி நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே இங்கே அன்லாக் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி. இன்னொரு விஷயம் அவங்க பண்ணுறது என்னன்னா டென்சர் செக்யூரிட்டி கோர் அப்படின்னு ஒன்று இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், பேங்கிங் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஒரு செப்பரேட் மாடியூலில் சேவ் ஆகும். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா செக்யூரிட்டிக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து டேட்டாவை இன்னும் சேஃபாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போது மற்றபடி வேறு என்ன பண்ண முடியும், வேறு என்ன இப்போது கூகுள் டென்சர் சிப் யூஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் ஜென்ரலாகவே பிக்சல்ஸில் நல்லா தான் இருக்கும். யூஸ்வலாக பார்க்கையில் மெகா பிக்சல் ரேஸ் என்றைக்குமே கூகுள் அதில் போனதில்லை. அவங்க மேக்ஸிமமே 12 மெகா பிக்சலுக்கு மேலே சென்சர்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது அவங்க பிக்சல்ஸில். பட் இந்த தடவை ப்ரைமரி 50 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமான மெகா பிக்சல்ஸுங்கிறதுனால சூப்பராக இருக்கும்னு இல்லை, பட் கூகுளோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஜென்ரலாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அவங்களே 50 மெகா பிக்சல் கொடுத்தாங்கன்னா மேபி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த தடவை நல்லா ஏதாவது பண்ணியிருக்கலாம். ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 48 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ. இந்த டெலஃபோட்டோ வெறும் 6 ப்ரோவில் மட்டும்தான் இருக்குது, ரெகுலர் பிக்சல் 6ல் கிடையாது. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் மேஜிக் இரேசர்னு ஒரு ஃபீச்சர் இங்கே மென்ஷன் பண்ணாங்க. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக கூகுளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். 2017 கூகுள் ஐஓலேயே இந்த ஃபீச்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. பட் அப்போலேருந்து வேறு நிறைய விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் வரதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் பல வருஷம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரையில இம்ப்ளிமெண்டேஷன் இந்த தடவை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பேசிக்காக என்னென்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள ஏதாவது எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் எடுக்கையில் யாராவது குறுக்க போயிட்டாங்க இல்லை பின்னாடி வந்துட்டாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் திருப்பி ஏஐ யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி பேக்கில் உள்ளதை ரிமூவ் பண்ணும். அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூகுள் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேஸ் அன்பிளர் அப்படின்னு சொல்லி பிரைமரி கேமரா, அல்ட்ராவைட் கேமராஸ் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஷட்டர் ஸ்பீட்ஸில் ஷார்ட்ஸ் எடுத்து இப்போது மூவிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு கூட அந்த பிளர் இல்லாமல் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சர் இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே கூகுளோட நைட் மோட் பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லலாம். அது இன்னமும் இப்போ பெட்டராக இருக்கணும். இன்னொரு ஃபீச்சர் கூகுள் ரொம்பவே எம்பசைஸ் பண்ணது ரியல் டோன். இப்போ இந்த இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். கொஞ்சம் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இந்த டிடெக்ஷன்லேருந்து கொஞ்சம் அந்த கலர்ஸ் மெஸ் ஆகிறதுலேருந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பிக்சலில் எதுவும் இருக்காது. இதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வீடியோ கேப்பபிலிட்டிஸ்னு பார்த்தா 4K 60 FPS வீடியோ, நம்ம இமேஜஸில் பார்த்தா அதே தாறுமாறு டைனாமிக் ரேஞ்சோட HDR நெட்னு ஒரு ஃபீச்சர் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலான ரா ஸ்பெக்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க சொந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் எப்போவுமே கூகுள் கண்ட்ரோல் தான். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷனாக இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போது பிக்சல் 3க்கு அப்புறம் லான்ச் ஆன எந்த பிக்சலுக்குமே எனக்கு பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்லை. இப்போ நான் இந்த தடவை தான் ஆக்சுவலாக ஒரு 4-5 மாதம் முன்னாடி பேசிகிட்டு இருக்கையில் இந்த வருஷம் நான் பிக்சல் கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கையில். பட் இப்போ ரீசெண்டாக கூகுள் பண்ண பில்டப்லையும் சரி, இந்த லான்ச் இவெண்ட்டுக்கும் பார்த்ததுக்கப்புறமும் சரி, எப்படியாவது இந்த பிக்சல் ஃபோன்ஸை கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அன்பாக்சிங் ரிவ்யூ அதில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றபடி மிச்ச செக்ஷன் பார்த்தீங்கன்னா IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ அது ரெண்டும் கிடையாது. மைக்ரோ SD ஹெட்ஃபோன் ஜாக் பிக்சல் ஃபோன்ஸில் எப்போவுமே கிடையாது, இங்கேயும் கிடையாது. பட் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தா பிக்சல் 6ல 8GB ரேம், 128 இல்லை 256GB ஸ்டோரேஜ், 6 ப்ரோவில் 12GB ரேம், 128லேருந்து 512GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தா 4614 mAh பேட்டரி பிக்சல் 6லையும், 5004 mAh பேட்டரி 6 ப்ரோலையும். ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீட் 30 வாட். இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா ப்ரைஸிங். இப்போது $600 ஸ்டார்ட் ஆகுது பிக்சல் 6,
$900 ஸ்டார்ட் ஆகுது 6 Pro. பட் 6ஏ வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இப்போல்லாம் வர வர $600 மெயினாக ஒரு மேஜர் பிராண்ட்லேருந்து ஃப்ளாக்ஷிப்புங்கிறது எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு கூகுள் இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பழைய நெக்ஸஸ் ஞாபகம்லாம் வருது. கொஞ்சம் அந்த மெமரிஸ்க்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்ல வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன், புது ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ப்ரைஸிங் எல்லாத்துலேயுமே கூகுள் ரொம்பவே ஃபைனலாக பல வருஷம் கழிச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கூகுள் பிக்சல் 6 Pro பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கவரேஜில் இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ் பார்ப்போம். இப்போதைக்கு வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்ல ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ஸ் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.